436 பேரை ஒரு புலி கொன்று கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மைதான். வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் ரூட்ஸ். சரியாக 1900வது வருடம் நேபாள் நாட்டோட ரூபால் கிராமத்தில் ஒரு பெண் தன்னோட கால்நடைகளுக்காக இரையெடுக்க போகிறா. அப்படி போன அந்த பெண் வரவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் ஒரு சிறுவன் தன் பக்கத்து வீட்டு சிறுவனோட விளையாடுறதுக்காக வெளியில் போகிறான். அப்படி போனால் அவனும் திரும்ப வரல. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக அந்த ஊரில் காணாமல் போகிறாங்க. இப்படியே 20 பேர் காணாமல் போனதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு தேடி பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்களை லைவாக தூக்கிட்டு போகிறான். அப்படி தூக்கிட்டு போகிற அவனை யாராலையுமே தடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு புலி. அந்த புலியோட பேர் சாம்பவாத் டைகர். சாம்பவாத் டைகர்னு பிரபலமாக அறியப்படுற புலியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. சாம்பவாத் டைகர்னு தான் சொல்லுவாங்க, பட் அது டைக்ரஸ், அதாவது அது ஒரு பெண் புலி. சாம்பவாத் டைக்ரஸ்ன்னு தான் சொல்லணும். இப்படியே அந்த புலி 1900 வருடத்துலேருந்து 1903 வருடம் வரையும் நேபாள் நாட்டில் 200 பேரை கொண்டிருக்கு. எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையில் கிடைக்கிற கம்பி கட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த புலி இருக்கிற இடத்த நோக்கி நகர்ந்தாங்க. அவங்க வர இந்த சத்தத்தை கேட்ட அந்த புலி பயங்கர கடுப்பாகி அங்கேருந்து ஓட தொடங்குனுச்சு. அப்படி அந்த ஓடின புலி சார்தா ரிவரை கடந்து இந்தியாவோட குமாயூன் பகுதிகளுக்கு என்ட்ரி ஆகுது. ஓராது வேட்டையை அந்த புலி ஸ்டார்ட் பண்ணுது. அந்த புலியை யாராலையுமே அசைக்க முடியல. எவ்வளவோ ஹண்டர்ஸை கூப்பிட்டாங்க, பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க, பட் அந்த புலியை அடிக்கவே முடியல. அப்போ தான் ஒரு ஹீரோ ஒருத்தரோட என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் ஜிம் கார்பெட். ஜிம் கார்பெட் ஒரு ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் உத்தரகாண்ட் பகுதிகளில் பிறந்து அங்கேயே வாழ்ந்தார். ஜிம் கார்பெட்டால் கல்லூரி படிப்பை தொடர முடியல. சின்ன வயசில் அவங்க அண்ணன் அவரை காட்டுக்கு வேட்டையாட அழைச்சிட்டு போவார். அவங்க அண்ணன் ஜிம் கார்பெட்டுக்கு ஒரு துப்பாக்கியும் கொடுத்துருக்காரு. ஜிம் கார்பெட் ஆர்மியில் கலோனலாக பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ரயில்வேஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னதான் பண்ணாலும் ஜிம் கார்பெட்டுக்கு எப்போதுமே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பார். 1907 வருடம் அந்த பெண் புலி தன்னுடைய 436வது விக்டமை சூஸ் பண்ணுது. அந்த விக்டம் பேர் பிரேம்கா தேவி. 16 வயதே ஆன அந்த சிறுமி தான் அந்த புலியோட கடைசி பலி. அந்த ஊரோட தாசில்தார் ஜிம் கார்பெட்டுக்கு விஷயத்தை சொல்லி அவர் அங்கே வந்து சேர்ந்து அந்த சிறுமியோட உடலை தேடி போகிறாங்க. அப்படி போகிறப்ப அங்கே ரத்த கரைகளை பார்க்குறாங்க. அந்த பிளட் ஸ்டெயின்ஸை ஃபாலோ பண்ணி போகிறப்ப இந்த புலி எங்கே போயிருக்கலாம், எங்கே பதுங்கியிருக்குன்னு ஜிம் கார்பெட் ஒரு முடிவுக்கு வராரு. அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து லோட் பண்ணிவிட்டு தனியாக அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஜிம் கார்பெட் ஒரு கட்டத்தில் அந்த புலியை ஒரு புதர்கிட்ட வச்சு பார்க்குறாரு. அவர் தன்னோட கன்னால் அந்த புலியை எய்ம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் அடிக்கிறாரு, மிஸ் ஆகிடுது. புலி அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அந்த புதர் வழியாகவே மறைஞ்சு ஓடிடுது. அப்செட்டான ஜிம் கார்பெட் வேறு வழி இல்லாமல் திரும்பி போகிறாரு. மறுநாள் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாரு. நம்ம தனியாக போகிறத விட ஒரு கும்பலாக சேர்த்துட்டு அந்த புலியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. தன்னோட பிளானை தாசில்தார்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போவோம். நீங்கள்லாம் ஒலி எழுப்பி தட்டி அந்த புலியை டிஸ்டர்ப் பண்ணுங்கள். புலி உங்களை நோக்கி வரும்போது நான் அந்த புலியை ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. தாசில்தார் உடனே அந்த முடிவுக்கு ஓகே சொல்லலை. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறமா சரி இந்த புலியை எப்படியாவது பிடிச்சாகணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஜிம் கார்பெட் சொன்ன மாதிரியே அவங்களாம் அந்த புலியை டைவர்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஒரு 298 நபர்கள் அந்த புலியை நோக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்புறாங்க. அப்படி போன அவங்க புலி ஒரு குறிப்பிட்ட மலை குகையில் பதுங்கியிருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குகைக்கு 2 வழி இருந்தது. ஒரு பக்கத்தில் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னொரு பக்கம் தான் வந்தாகணும்னு முடிவு பண்ண ஜிம் கார்பெட் தாசில்தாரை மட்டும் அழைச்சிக்கிட்டு அந்த பக்கத்தில் போகிறாரு. தாசில்தார்கிட்ட ஒரே ஒரு ஹேண்ட் கன் மட்டும்தான் இருந்தது. அது ஒரு சிறிய லெவலான கன். பட் ஜிம் கார்பெட் இருந்தது ஒரு ரைஃபிள். சொன்ன மாதிரியே ஊர் மக்கள் போட்ட சத்தத்தில் அந்த புலி அந்த குகையிலேருந்து வெளில வந்தது. ஜிம் கார்பெட் இருக்கிற பக்கம் நோக்கியே அது வந்தது. ஜிம் கார்பெட் தன்னோட ரைஃபிளால் 2 ஷாட் வைக்கிறார் அந்த புலியை. ஒன்று அதோட தோல் பட்டையிலையும், இன்னொன்று அதோட கழுத்துக்கிட்டையும். புலியோட கதை முடிஞ்சுதுன்னு நினச்ச ஜிம் கார்பெட்டுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் ஷூட் பண்ண அந்த புல்லட் புலியை சாகடிக்கலை. புலி மேற்கொண்டு கோபம் அடைஞ்சு ஜிம் கார்பெட் நோக்கி சீறி பாஞ்சு வந்தது. தீந்துருச்சுங்கிறது ஜிம் கார்பெட்டுக்கு அப்போ தான் தோணுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே தாசில்தார்ட்ட இருக்கிற ஹேண்ட் கன்னை ஜிம் கார்பெட் உடனே வாங்கி அந்த புலியை நோக்கி ஒரு 3 ஷாட் வைக்கிறாரு. ஜிம் கார்பெட் என்ன மென்ஷன் பண்ணுறாருனா, நான் எவ்வளவோ சுட்டாலும் அந்த புலி திரும்ப திரும்ப என்னை கொல்லணுங்கிற ஒரே எண்ணத்தோட என்னை நோக்கி நகர்ந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த புலி சாகிறப்ப
எனக்கும் அதுக்கும் வெறும் 20 அடி மட்டும்தான் தூரம் இருந்ததுன்னு சொல்கிறாரு. 436 பேரை கொண்ட அந்த புலி 12 மே 1907 ஜிம் கார்பெட் கையால் கடைசியாக இறந்தது. அந்த புலியை ஜிம் கார்பெட் பரிசோதித்து பார்க்குறப்ப தான் அதோட தாடை எலும்புகள் சேதமடைஞ்சிருந்ததை கவனித்தார். ஒரு புலி ஏன் மேனீட்டராக மாறணுங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. மேஜரான ரீசன் என்னென்னா, ஒரு புலி வயசாகிடுச்சுன்னா அதோட நகங்கள்லாம் மழுங்கி போயிடும். ஸோ அந்த இறையை பிடிச்சி இழுத்து அதை கொல்றதுக்கு அதுங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது வயசானதுனால. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் போச்சர்ஸ்னால் இல்லீகலாக காட்டில் வேட்டையாடுறவங்க. இவங்க புலியோட தோலுக்கும் பல்லுக்கும் ஆசைப்பட்டு அந்த புலியை கொல்றதுக்காக போவாங்க. பட் அப்படி போகிறவங்க எக்கு தப்பாக ஷூட் பண்ணி சுட தெரியாமல் சுட்டு அந்த புலியை சேதப்படுத்துறது, அதோட உறுப்பு கடைசி வரையும் வாழ்நாள் பூரா அந்த புலியால் ஒரு காலில் அடிபட்டாலோ இல்லை தாடையில் அடிபட்டாலோ அது கடைசி வரையும் அந்த புலியால் அந்த காயத்தை ஆற்றிக்க முடியாது. ஸோ இதனால் காரணமாக பெரிய இரைகளை அந்த புலியால் வேட்டையாட முடியாது. ஸோ ஈஸியான இருக்கிற பிரேவாக அது மனிதனை தான் கருதுது. மூணாவது காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம். நான் சொன்ன இந்த 2 காரணத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு புலி, அது பெண் புலியாக இருந்து அதுக்கு குட்டிங்களும் இருந்துச்சுன்னா, இந்த புலி அந்த குட்டிங்களுக்கு இந்த மனித மாமிசத்தை சாப்பிட கொடுக்கும். அப்படி சாப்பிட்டு வளர்கிற அந்த குட்டி புலிங்க வளர்ந்ததுக்கப்புறம் எந்த காரணமே இல்லாமல் மனிதனை வேட்டையாட ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.